குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம தயங்கோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து க்யூட் பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. இதில் நம்ம தயாங் வந்து அவங்க அப்பா கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. லைக் ஒரு இன்டர்ன் மாதிரி, ஓகேவா? ஸோ சிஇஓ அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் வருஷமாக லைக் ஒரு 2 இயர்ஸாக வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒர்க்கு வந்து நல்லா பிடிச்சிருந்தா அவரை வந்து சிஇஓ ஆக்குறதா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஓகேவா? தென் நீங்கள் வந்து ஒரு க்யூட்டான சப்பியான கேர்ள், ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க நீங்கள். ஸோ சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, குண்டா இருந்தால் நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப அழகாக இருப்பீங்க நீங்கள். ஸோ தழுக்கு புழுக்கு நல்ல க்யூட்டாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு வில்லேஜ் கேர்ள், ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்குன்னு கம்பைங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்லேயே ஸோ இப்போது ஒரு ஃபேமிலி வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் மிஸ் கிம், என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இவளை யாருக்கு தான் பிடிக்காது? என்னம்மா சுஷி சொல்கிற? ஆமாம் ஆண்டி. தயம் அவன் ஃபோன் பேச போயிருக்கான். இருமா கூப்பிடுறேன். அப்படியே அவங்க வெளில வந்து, டே தயம், இப்போ தான் ஃபோன் பேச வருவியா? உன்னை கூப்பிட்றாங்க பாரு உள்ள. மாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னை தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தான் வந்தேன். தயம், பேசுனது நான் மறந்துடுச்சா? ஒழுங்கா வந்து அங்கே உட்காரு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அம்மா மூஞ்சை பார்த்துக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான் உள்ள. அவன் மூஞ்சில் ஒரு ஹாப்பினஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு கடுப்பு மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. ஸோ அவன் வந்து உட்காரான். அப்புறம் அவங்க நீங்கள் பார்த்ததில்லன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருக்கு தான் தெரியாது எவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன். உனக்கு தெரியுமா, நம்மளோட ஃபேமிலி கேதரிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தேன். அப்போ இவன் என் மருமகனாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி காட் கிரேஸில் என்னோட மருமகனாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஓகேவா, லீ ஃபேமிலி, இவங்க வந்து கிம் ஃபேமிலி. ஸோ லீ ஃபேமிலியில் அவங்க, அதாவது அந்த பொண்ணோட அம்மா, சுஷியோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. சரி தயாங், உனக்கு சுஷியை பிடிச்சிருக்கா? அப்படியே அவன் பார்க்குறான். வேணான்னு சொல்ல தோணுது, ஆனால் அவனால் சொல்ல முடியல. எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டான். சாரி, அவன் கொஞ்சம் ஒர்க்காக தான் இருந்தான். நான் தான் சரி பொண்ணு பார்க்கணுன்னு கூப்பிட்டுட்டு வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல. சுஷி, அத்தைக்கு காஃபி எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் காஃபி எடுத்து வந்து கொடுக்குறா. ஸோ அவங்க தேங்க ஃபஸ்ட்டு போயிருப்பான்ல, இங்கே எல்லாமே முடியுது. ஸோ முடிஞ்சு அவங்க வீட்டில் வந்தாச்சு. பார்த்தா எல்லாத்தையுமே போட்டு உடச்சி வச்சுருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்க நீ? மா, இது ஏறும், நான் என்ன வேணால் பண்ணுவேன். இதெல்லாம் உங்கள் அப்பா சம்பாதிச்சது, புரியுதா? இது எதுவுமே நீ ஓன் பண்ணல. அப்புறம் அந்த கம்பெனியில் நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு சம்பளம் எதுவுமே தரல. அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, இத்தனை வருஷமும் உனக்கு வளர்த்துருக்கோம்ல, அப்போது அதுக்கு இதுக்கும் சரியாக போயிடுச்சு. இன்னுமே நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க. அதுக்கு தான் சூஷியை நீ கல்யாணம் பண்ணும். ஆக்சுவலாக சூஷி வந்து தேவங்கோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு, ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து தேவங்க பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாமே. ஸோ ஆனால் தேவங்க சுத்தமாக விருப்பம் கிடையாது இதில். ஸோ அவன் செம்ம கடுப்பில் இருக்கான். அம்மா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். தேவங்க நீ போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நானும் உங்கள் அப்பா உயிரோடு இருக்க மாட்டோம். மாம், என்ன மிரட்டிட்டு இருக்கீங்களா? மிரட்டல, இப்படி சொன்னாவது நீ கேட்குறியான்னு பார்ப்போம். அதுக்கு சாம்பிள் ஏதாவது காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கத்தி எடுத்து ரிஸ்ட்டுக்கிட்ட வைக்கிறாங்க. மாம், விளாண்டுருக்காதீங்க, ஐம் நாட் கிடிங், இது உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மாம், உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட், தயவு செஞ்சு இந்த கத்தியை கீழே வைங்க, நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்கள அப்படியே பார்த்துட்டு, அப்பப்போ உனக்கு நான் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே தேவங்க செம்ம காண்டாகுது. அங்கேருந்து அப்படியே போயிட்டான். இப்படியே வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. ஃபியூ டேஸில் உங்களுக்கு ஐ மீன் தேவங்க வந்து நிச்சயம் பண்ணி
கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அன்னைக்கு லைக் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் மேரேஜ். ஸோ அன்னைக்கு நைட்டு தாங்க வந்து மாடியில் நின்றுட்டுருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் வாழ்க்கையில் சந்தோஷம்னு இருந்தது கிடையாது. எங்கள் அப்பா இவங்களை எப்போ கல்யாணம் பண்ணாரோ அப்பையிலேருந்து இவங்க என் அம்மாவாக நடந்துக்கிட்டே கிடையாது. எஸ், அவங்க வந்து ஸ்டெப் மாம், ஓகேவா. உண்மையான அம்மா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க. ஸோ அப்படியே செம்ம கடுப்பில் ஒரு மாதிரி கஷ்டமாக அழுதுட்டு இருக்கான். இந்த கல்யாணம் நின்னா என்னை விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே கிடையாது. என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல. என்னன்னு சொல்லி நிறுத்துவேன்? என் லைஃப் இதோட போக போகுது. அந்த சூஷி ஜஸ்ட் என்னோட பணத்துக்காக மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ண போகிறா. ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். ஸோ அட்லீஸ்ட் சரி அவங்க சொல்கிறாங்களாவது கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். ஸோ இன்றைக்கி தான் அந்த நிச்சயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பான்ல. அது லைக் சூஷி ரூமுக்கு அவன் போயிருப்பான் அவளை பார்த்து பேசுறதுக்காக. ஸோ அப்போது அவள் பேசிகிட்டு இருந்திருப்பா ஒரு ஃபோனில். ஹேய் ரியா, எப்படி இருக்க? ஐம் ஃபைன் டி. நிச்சயம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கு மேரேஜ். தேங்க்யூ. சரி, நீ மேரேஜுக்கு வரலையா? ஓகே. ஏன்னா அவனை ஏன் கல்யாணம் பண்ணுறேன்னா அவனுக்கே தெரியுமே. அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அவனை வளைச்சி போட்டேன்னா தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம். அவங்க அம்மாவே வந்து மாட்டுறாங்க, வேணான்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கு பணம் கிடையாது. ஸோ இவனை கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அவன் கூட வாழ்ந்துட்டு ஒரு காரணம் சொல்லி அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கா. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அங்கேருந்து எதுவுமே பேச முடியாமல் வந்திருப்பான். ஆக்சுவலாக தேவங்க வந்து ரொம்ப இன்ட்ரோவெர்ட்டு, யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேசவே மாட்டான். அம்மா அப்பா சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் வந்து வேத வாக்காக நினச்சி நடப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி அழுகுற, யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கான். ஸோ அப்போது அவன் பின்னாடி ஒரு குரல் கேட்குது. ஏன் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? தேவங் அப்படியே திரும்பி பொறுமையாக பார்க்குறான். அவள் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. அந்த சிவந்த கண்கள் உங்களோட அழகான கண்களை மீட் பண்ணுது. நீங்கள் யாரு? நீங்கள் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதாவது நீங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். பரவாயில்ல, உங்களுக்கு அப்படி சொல்லி அழுக யாரும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எனக்குமே பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் சாம். அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. நம்ம 2 பேர் வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே பார்க்குறான். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா நீயும் என்கிட்ட பணத்தை எதிர்பார்க்க மாட்டல்ல? பணமா? எதுக்கு நான் பணத்து மேலே ஆசைப்படணும்? எதுக்கு எனக்கு பணம் வேணும்? ஏன்னா என் கூட பழகுறவங்க எல்லாமே என்னோட காசுக்காக மட்டும்தான் பழகுறாங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாமே அதுக்காக மட்டும்தான் இருக்காங்க. உண்மையாலுமே என் கூட பாசமாக பேச பழகன்னு யாருமே கிடையாது. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அதான் நான் இருக்கேன்ல. அப்படியே அவன் திரும்புகிறான். இப்போ சொல்கிறீங்களா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நீங்கள் நீங்கள் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை யாருன்னே தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி வந்திருப்பீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் சாம் இருக்கால, அவளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு தான் மேரேஜ், ஓகேவா. ஸோ சூஷியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் தான் உங்களோட ஃப்ரெண்ட், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவள் கூப்பிட்டான்றதுக்காக வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து கிராமத்து பொண்ணு. ஸோ அங்கேருந்து உன் ஃப்ரெண்டு கூப்பிட்ருப்பா. நீங்கள் 2 பேரும் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி தான் நல்லா பேசி பழகி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு நல்லா பழகியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவள் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இது சிட்டி சைட்லாம் பெருசாக பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் உங்களை கூப்பிட்டுருப்பா. நீங்கள் வந்து
என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் போல் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த மண்டபத்தில் தான் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க இதுவரையும் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, சரி நீங்கள் இப்போ சொல்லுங்கள், என்னாச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆ, என்ன இப்படிலாம் இருக்காங்க பொண்ணுங்க? ச்சே, நானும் அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கேவலமான பொண்ணாக இருக்கா. ச்சே, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ எல்லாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த கல்யாணத்தை நிறுத்துருங்க அப்படின்றீங்க நீங்கள். அவ்வளோ சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நான் நிறுத்தினா எங்கள் அம்மா சூசைட் பண்ணுவாங்க, எங்கள் அப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவேன்னுவாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, பேசாமல் செத்துடலாம் போல தோணுது. நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்ட், அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லாமே சரியாகிடும். நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பேச தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து பேசுங்க. உன்னை எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுறது? இதுங்க, நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் தரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஐடி கொடுக்குறீங்க. ஏன்னா அதை தவிர உங்ககிட்ட வேறு எதுவுமே கிடையாது. அது வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லி கொடுத்துருப்பா. இன்னொரு ஃப்ரெண்டு கிராமத்தில் இருப்பா, அவள் தான் சொல்லி கொடுத்துருப்பா. ஸோ எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு 10th வரையும் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அதை கொடுத்தோன்னே நீங்கள் அப்படியே அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறீங்க. இதுதான் நான் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் போட்டிருப்பீங்க, அதை காட்டுறீங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நீயாவது எனக்கு உண்மையான ஃப்ரெண்டாயிரு. நீ மட்டும் வரலன்னா இங்கேருந்து நான் கூச்சிடலானே இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்தக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, சரி நான் வரேன், நீங்கள் நல்ல முடிவாக யோசிச்சு சொல்லுங்கள், எதுக்குமே கவலைப்படாதீங்க, சரியா? சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. நீங்கள் ஹாஃப் சாரி போட்டு அழகாக அப்படியே அப்படியே தடக்கு தடக்கு நடந்து போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நடந்து போகிறீங்க க்யூட்டாக. அவன் அங்கேருந்து பின்னாடி இருந்து பார்த்து சிரிக்கிறான். என்ன இருந்தாலும் இவ ஏதோ என் கண்ணுக்கு யூனிக்காக தெரியுறா, மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக அவன் ரூமுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் நாள் மேரேஜ்க்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே அங்கங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்ருக்காங்க. இங்கே தயவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அவன் மூஞ்சில் ஸ்மைலே கிடையாது, ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். சார் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவரும் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு மேக்கப் போட்டுட்டு ரெடி சார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவன் ஊரும் போயிடுறாரு. ஸோ இப்படியே வந்து சூஷிக்கும் மேக்கப்லாம் போட்டு முடிச்சிருப்பாங்க. நீங்கள் அவள் கூடயே தான் இருந்திருப்பீங்க. அவங்க ஃப்ரெண்டு சாம் இருக்கால, ஸோ அவெல்லாம் ஒன்றா தான் இருந்திருப்பீங்க. ஸோ அவள் அப்படியே ரெடி ஆகிட்டு யார் கூடயோ வீடியோ கால் பேசுகிறா. அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒளிஞ்சிருந்தான் பேசுவா. சி, அவர் சொன்னப்போ கூட நம்பலை, இவ்வளோ ஒரு கேவலமான பொண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்துடுறீங்க. இந்த கல்யாணம் எப்படியா நின்றுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா? அவர் பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்காரு. அவர் போய் இந்த பொண்ணு கூடயா? ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க. இப்படியே வந்து கொஞ்ச நேரம் 1 hour ஆகுது. ஸோ எல்லாருமே அந்த மேரேஜுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு தவாங்கு அதுக்கப்புறம் சூஷி 2 பேருமே மேடைக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்தியன் முறைப்படி தான் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே மந்திரம்லாம் சொல்கிறாங்க, எல்லாமே முடியுது. ஸோ தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக தவாங் வந்து தாலி கட்ட போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கல்யாணம் நின்று அவர் எப்படியாவது எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டா கூட சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆர்வமாக அந்த அச்சதை போடுறதுக்காக ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க, கெட்டி மேலேன்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பார்த்தா தவங்க வந்து அந்த தாலி எடுத்து அப்படியே நெருப்பில் போட்டுட்டான். எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே அந்த அச்சதை போட வந்தவங்களாம் அப்படியே பவுஸாகி நிற்கிறாங்க. தவங்க என்ன பண்ணுற? அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். என்னத்தை அவங்க சொல்கிறா? இவ்வளோ பேசி நீ திணுதலையா? அம்மா நான் எப்போவும் ஏற்கனவே பேசினது தான், எனக்கு இந்த மேரேஜ் சுத்தமாக விருப்பம் இல்லை. என்ன பேசிகிட்டு இருக்க? இத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, எவ்வளோ விஐபிஸ், எவ்வளோ
பணக்காரவங்களாம் வந்திருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? ஸோ தயவங்க பார்த்துட்டு, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. என்ன பேசிகிட்ருக்க? ஆமாம், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அப்படியே ஏஞ்சி நின்னாச்சு. ஸோ தயவங்க வந்து ஆக்சுவலாக அவன் ஒரு தாலி வச்சுருப்பான். ஆக்சுவலாக மஞ்சள் கயிறு போட்டது தான். ஸோ அந்த தாலி எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக நடந்து போயிட்டுருக்கான். எங்கே நீங்கள் இருக்கீங்களோ, ஸோ நீங்கள் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கீங்க. எங்கே யாருக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், எங்கே போய் கட்ட போகிறேன் இந்த தாலின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டேரெக்டாக உங்கள் பக்கம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆக்கிட்டு, இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ்வளோ தான் நானும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தாலியை கட்டிட்டான். ஸோ எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. டேய் என்னடா நடக்குது இங்கே, சீரியலில் பார்த்ததுலாம் நேரில் நடக்குதே அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்த்துட்டு காசிப், அவ்வளோ காசிப் பேசிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, விருப்பமே இல்லாமல் எதுக்கு இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேவங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தா உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வந்திருப்பாங்க. செம்ம ஷாக்காக அவங்களுமே பார்த்து நின்றுட்டுருக்காங்க. என்னடி நடக்குதுங்க, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னங்க, எனக்கே ஒன்றும் புரியலங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இருங்க போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடியாடுறாங்க. அதுக்குள்ளே தாலி கட்டியே முடிச்சாச்சு. ஸோ இவ தான் என் பொண்டாட்டி அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. தான் என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவ என்ன ஆள், எங்கேருந்து வந்திருக்கா, பார்த்தாலே பட்டிக்காடு மாதிரி இருக்கு, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன்ற. மாம், நான் 5 இயர்ஸாக அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களே அதிர்ச்சியாக பேன்னு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே 5 வருஷமா அப்படின்ற மாதிரி நெஞ்ச பிடிக்கிறாங்க. எனக்கே தெரியாமல் என்ன லவ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம். ஸோ அப்படியே பார்த்துட்டு, அப்போது இனிமேலும் எந்த ஒரு சம்மந்தமும் உனக்கோ எங்களுக்கோ கிடையாது. எப்போ இவ்வளோ மாதிரி ஒரு சீப்பானவளை கல்யாணம் பண்ணியோ, நீ அவ கூடயே போயிடு. எந்த ஒரு சொத்து எதுவுமே உனக்கு வராது. இங்கேருந்து போயிடு, அவ கூடயே போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க செம்மச்சாக்கம் அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே, வந்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி பண்ணியிருக்க, குடும்பமானத்தையே வாங்கிட்டே அப்படி இப்படின்னு அடிக்கிறாங்க. சாம்க்கு ஒன்றும் புரியாமல் நடுவில் வந்து தடுக்கிறா. அவளுக்கு 2 அடி உழுது. ஸோ அம்மா 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 வேணாம்மா, அடிக்காதம்மா அடிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறீங்க. உங்கள் அப்பா ஷாக்லேருந்து இன்னும் மீளவே இல்லை. உங்கள் அப்பா கிட்ட வந்து என்னம்மா பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பா எனக்கே தெரிலப்பா, அது உனக்கே தெரியாமல் 5 வருஷமாக லவ் பண்ணியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். தேவங்களோட சுச்சுவேஷன் தெரியும். அவன் சூசைடே பண்ணிப்பான்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. ஸோ அதனாலே நீங்கள் வந்து எதுவுமே வாயை திறக்காமல் இது வரையும் இருந்துகிட்ருக்கீங்க. ஆமாம் ஆமாப்பா, நான் அவரை 5 வருஷமாக லவ் பண்ணேன். அவரை இன்ஸ்டால் தான் பார்த்தேன். அதுலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரும் என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுனாரு. அதான் அதுக்குன்னு கல்யாணத்தை நிறுத்திட்டு அவரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கம்மா. அதனால தான் அவர் இப்படி பண்ணிட்டாரு. அப்படியே தயவங்க பார்க்குறாங்க. என்னப்பா நீ பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்க, எப்படிப்பா ஏன் பொண்ணை போய் கல்யாணம் பண்ண? உன் அளவுக்குலாம் சொத்து சொகம் எதுவுமே கிடையாது. நாங்கள் நாங்கள் கிராமத்துலேருந்து வந்துடும். எங்களுக்கு உன் அளவுக்குலாம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது எதுவும் எங்களுக்கு கிடையாதுப்பா. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருப்பா, விட்டுரு, அவளை எதுவும் கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்கள் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இருந்தாலுமே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்லேருந்து இன்னும் மீளவே இல்லை. பாதி பேர் கெஸ்ட்லாம் போயாச்சு. ஸோ அவங்க அம்மா அப்பா பேசினதையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அவன் வேறு வழி இல்லாமல் அவங்க ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப தூரமாக இருக்குது அந்த ஊர். அவங்க வந்து நார்மலான ஒரு கார் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி காரில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களால செம்ம டயர்ட் தாங்க முடியல. அந்த புள்ள அப்படியே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் லாஸ்ட்டில் தானே உட்காந்துருப்பீங்க, அவங்க கூட தான் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா தனியாக உட்காந்தா எதாவது கேட்பாங்கள்ல, சந்தேகப்படுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்துலேயே அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவங்க அப்படியே நல்லா தூங்கிட்டு உங்கள் மேலே சாஞ்சிட்டான். ஸோ உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இன்னொரு பின்னாடி இருக்க சீட்டில் இருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, எனக்கும் தெரிலம்மா,
என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில, பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே தயங்க அப்படியே தூங்கிட்டே வரான். நீங்கள் பார்க்குறீங்க, என் வாழ்க்கை இப்படி போகணும்னு எதிர்பார்க்கலையே. சந்தோஷமாக புது புது பிளேஸு, நிறைய சுற்றி பார்க்கலாம், நிறைய சாப்பிட்லான்னு வந்தேன். ஆனால் என் வாழ்க்கையே இப்படி மாறும் நான் எதிரே என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூங்குற தயாகையாக பார்த்துட்ருக்கீங்க. அவன் பச்சை பிள்ளை மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப அப்படியே அமைதியான பிள்ளை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஸோ எப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ட்ராவலுக்கு அப்புறமா அவங்களோட ஊர் வந்துடுச்சு. ஸோ அவங்க உங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இறங்கி அந்த ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. வயன் கீழே இறங்கு, மாப்பிள்ளையை எழுப்பு அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் ஒரு மாதிரி ஸ்மைலே வருது. பிகாஸ் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்கல்ல, நம்ம அப்புறமேட்டு கூட பேசிக்கலாம், டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு கூட. ஸோ இப்போதைக்கு அவர் உங்கள் கூட சேஃபாக இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுப்புறீங்க. அ, எங்க 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 ஆ ஆ ஆ சொல்லு. வீடு வந்துடுச்சுங்க. ஓ வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்குனா. அப்படியே வந்து 2 பேர் நிற்கிறீங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க. சரி வயன், வலது கால் எடுத்து உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. தவாங் பார்க்குறான். அது ரொம்ப சின்ன வீடு தான், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். கிராமத்தில் இருக்க ஓட்டு வீடெலாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடமே புதுசாக இருக்குது அவனுக்கு. ஸோ அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு, உங்கள் வீடு இவ்வளோதானா? நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு, ஏங்க கிராமத்து வீடு நீங்கள் பார்த்தது இல்லையா? இல்லை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு இப்படி இருக்க வீடு நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடு. உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக, அதனால தான் கேட்டேன். சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே போகிறீங்க. சரி 2 பேரும் பசியாக இருப்பீங்க, நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு உங்கள் அப்பா சொல்லிவிட்டு அவரும் உள்ளே போயிட்டாரு. ஸோ 2 பேரும் போகிறீங்க. என்னங்க ட்ரெஸ் இல்லை, அப்பாவை நான் வேணா ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வர சொல்லவா? அப்படியே பார்த்துட்டு, என்னால் உங்கள் ஃபேமிலிக்கு கஷ்டம் இல்லை, இருக்கட்டும். ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, கல்யாணமே ஆயிடுச்சு, இப்போ தான் என் பேர் கேட்கணும்னு தோணுச்சா? நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, காரில் கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் டயரில் தூங்கிட்டீங்க. என்னோட பேர் தயாங். உன்னோட பேர்? என் பேர் வயன். வயன், ரொம்ப அழகாக இருக்கும் உன் பேர். நன்றிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் உங்கள் அப்பா வந்து வேஷ்டி சட்டை தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரி அவருக்கு வந்து அந்த அளவுக்குலாம் தெரியாது பேண்ட்டு சட்டைலாம் போடுவாங்கன்ட்டு. ஸோ கிராமத்திலே இருந்ததுனால அவர் அந்த மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டார். அப்பா என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவர் பேண்ட்டு ஷர்ட் தானேப்பா போடுவார். ஐயோயோ ஆமாம்ல, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுமா. அதெல்லாம் சைஸ்லாம் வேறு இருக்குல்ல, அதுதாம்மா எனக்கு தெரியல. சரி எங்க இதை போட்டுக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வேணால் நாளைக்கு போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, சரி ஓகே, இதை என் ஃபோனில் பார்த்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறான். நீ சிரிச்சுக்கிட்டே சரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் போயிட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆக்குறான் அந்த வேஷ்டியை கட்டுறதுக்கு. உங்கள் அப்பாவும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஏம்மா வாயின, நீ போயிருந்தா கூட வந்திருப்ப போலையே, இந்த பயபல்ல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பா அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் போயிட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் ஒரு கொஞ்சம் பார்த்து அப்படின்றீங்க. ஸோ அவரே போயிட்டு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ அவன் பார்த்தா கைலி அந்த பக்கம் ஒரு பக்கம் கையில் இது முறுக்கிக்கிட்டு, இந்த பக்கம் ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். மாப்பிள்ள மாப்பிள்ள இப்படி பண்ணக்கூடாது மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இது பண்ணுறாரு. மாமா எனக்கு இதெல்லாம் கட்ட தெரியாது மாமா, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டே சரி இரு நான் கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டி விடுறான். மாமா என்ன ஒரு 5 நிமிஷத்தை கட்டிட்டீங்க? மாப்பிள்ள இது காலங்காலமாக நான் கட்டிகிட்ருக்கேன், எனக்கு இதெல்லாம் கை வந்த கலை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நன்றி மாமா, என் பொண்ணு தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னான், கடைசியில் பார்த்தா நீங்கள் இவ்வளோ இது கட்டுறதுக்கு நேரம் வளர்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரான். ஸோ நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. சரி நான் சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்டேன், எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க.
அப்புறம் பார்த்தா அங்கே வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து கவுச் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த கல்யாணம் ஆகி வந்தான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் கவுச் எதுவுமே செய்யலை, நெக்ஸ்ட் டே செஞ்சுக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ பார்த்தா இந்த கூட்டு சாம்பார் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வச்சுட்டாங்க. நீங்கள் தயவங்க தான் பார்க்குறீங்க, ஏன்னா இதெல்லாம் சாப்பிடுவாரான்னு தெரியாது. தயவங்க உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா, இதெல்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா? அது அது வந்து இது என்னது அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் வேணால் ஆர்டர் போட்டுக்கலாம், இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கேருந்து ஆளுங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஓ, ஓகே ஓகே, சரி நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த டேஸ்ட் டக்குன்னு அவனுக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கே, இந்த மாதிரி நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நல்லா சாப்பிடுங்க, சரி நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த கை வந்து இப்படி ஸ்பூனால் தான் சாப்பிட்டு பழக்கம். கையில் எடுக்கிறான், அது வரவே இல்லை, அவனுக்கு அந்த கை வாட்டமே வரல. நீங்கள் ஜின்னு ஷோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த சியான்ஸ் கிச்சனோ ஏதோ ஒன்று, அதில் வந்து இந்த போட்டில் கூட இருப்பாங்கல்ல. ஸோ அப்போது ஜின் வந்து இந்தியன் ஸ்டைலில் சாப்பிட ட்ரை பண்ணுவார். அப்போ அவர் கை எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் அவன் வச்சுட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. கையில் சாப்பாடே வர மாட்டேங்குது. நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அப்பா அவரு கொஞ்சம் ஊட்டி விடுங்கப்பா, பாவம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னு. அவர் வந்து தான் பையன் மாதிரி தான் பார்க்குறாரு, ஓகேவா. ஸோ அவர் வந்து அப்படியே ஊட்டி விட்றாரு. அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, அப்பா நல்லா ஊட்டி விடுங்க, நல்லா சாப்பிட்டோம், பாவம் நேற்றுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருந்தார். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டாச்சு. எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. என்ன பொண்ணு கல்யாணம் ஆச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பையனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் டவுட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட் ஆகியிருக்கும். ஸோ தேவங்க வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக அங்கே பெட்டெல்லாம் கிடையாது, நார்மலாக வந்து பாய் போட்டு தான் படுத்திருப்பீங்க எல்லாருக்குமே, பெட்டெலாம் அவ்வளோ உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்படியே பார்க்குறான் சுற்றி முற்றி. என்னங்க, ஐயோ இவர் வேறு கீழே படுத்து பழக்கம் இருக்காதே. அப்பா அந்த கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும்லப்பா, அந்த ஒரு பெட்டு, அது கூட எனக்கு வாங்கிட்டு வந்து வேணான்னு சொன்னனே, அது இருக்காப்பா? இருக்குமா, நம்ம பீரோ மேலே தான் இருக்குது. அப்பா அதை எடுத்துகிட்டு வரீங்களா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க இது ஓகேவா? ஓகே வாயன், ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது போட்டு உடனே அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி போய் படுத்துக்கிட்டான். ரொம்ப டயர்டாக இருக்கு வாயன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் தூங்குறான். நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு பாயில் ஓரமாக படுத்துட்டீங்க. இப்படியே வந்து மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ எல்லாமே வீடு பெருக்கி தொடச்சி ஒரு அப்படியே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படியே மங்களகரமாக இருக்குது வீடே. ஸோ தேவங்க நல்லா தூங்குவான். அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு 10 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கே போவான். அந்த டைமுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு மணி இப்போ வந்து 6 மணி இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே எல்லாமே செஞ்சுட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்து காலையிலே படைச்சிட்டு சாம்பிராணி புகை போட்டுட்ருக்கீங்க. அச்சு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யாரா அது இவ்வளோ இதாக தும்புறதுன்னு சொல்லிட்டு. சாரிங்க, உங்களுக்கு இந்த புகைலாம் ஒத்துக்காதா? என்ன இது, மஸ்கிட்டோ ஸ்ப்ரேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு அப்படிலாம் இல்லை, இது வீட்டில் வாசனையாக இருக்குன்னு போடுவாங்க, ஆக்சுவலாக சாமிக்கு வேண்டிட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இல்லை எனக்கு இந்த இந்த புகைலாம் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறான். சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபேன் போட்டு விட்றீங்க. அப்போது அந்த புகையில் ஆக்சுவலாக அந்த வீடு ஃபுல்லாகவே புகையாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஃபேன் போட்டு விடவும் அப்படியே அந்த புகைலாம் அப்படியே கலைஞ்சி போகுது. நீங்கள் பார்த்தா தலையில் துண்டு கட்டிட்டு அழகாக அந்த ஒன் ஃப்ளீட் சாரீ கட்டிட்டு அழகாக இருக்கீங்க. அந்த பொட்டு மேலே குங்குமம்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள், தேவதை மாதிரி. ஸோ தேவங்க பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவனுக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில, மிஸ்மரைஸ் ஆகி பார்க்குறான். இவ்வளோ அழகாக இருக்காளே, செம்மையாக இருக்காளே அப்படின்ற மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். என்னங்க என்னாச்சுங்க அவனுக்கு? ஒன்றும் இல்லை, காஃபி போட்டுடுங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு வாயன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ரொம்ப நன்றிங்க, இது வரையும் என்னை யாரும் பாராட்டினது கிடையாது எங்கள் அப்பா அம்மாவை தவிர.
நீங்க முறையா சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஒரு மாரி வெக்கத்துல உள்ள ஓடிட்டீங்க. ஸோ அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸ ஏற்கனவே போட்டுருக்கான்ல, அத குளிச்சுட்டு திருப்பியும் அதே ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்திருப்பான். வந்தோனே லைக் அந்த எப்படி சொல்றதுன்னா, வேட்டி சட்டையோட திருப்பியும் வந்து அவங்க இந்த ஷாப்பிங் இதுக்கு போறாங்க. பார்த்தா அவனுக்கு புடிச்ச ட்ரெஸ்லாம் அப்படியே எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 செட் எடுத்துட்டு, இப்போதைக்கு போதும் அப்படின்னு. ஏன்னா வந்து அதுவே காஸ்ட்லி. ஸோ உங்க இதுக்கு வந்து அது ரொம்ப காஸ்ட்லி தான். அவனுக்கு அது கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதுவே வந்து பில் பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கிட்ட வந்துடுச்சு. 5000ஆ? வயன் உன்கிட்ட காசு இருக்கா? ம். இருக்குங்க. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காசுல நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. வயன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? எனக்குன்னு எந்த சேவிங்ஸும் இல்லாம, அப்பா, அம்மாக்காக எல்லாமே பண்ணேன். ஆனா, என் அப்பா, அம்மாவே என்ன தொரத்தி விட்டாங்க. இப்போ உங்களுக்கு பாரமா இருக்கன்னு தோணுது. என்னங்க? ஏங்க இப்படி பேசுறீங்க? எப்போ 2 பேரும் கல்யாணம் ஆச்சோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சந்தோஷமோ, இல்ல சோகமோ 2 பேருமே சேர்ந்துமே அனுபவிக்கலாம். தயவு செஞ்சு நீங்க அப்படி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம். சரி வாயேன். என்னங்க, அ இங்க மாதுளப்பழ ஜூஸ் நல்லாருக்கும். இங்க குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் குடிக்கிறீங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா திக்கா, நல்லா டேஸ்ட்டா இருக்கு. ம். இட்ஸ் வெரி டேஸ்டி ஒன். ஆ நான் சிட்டில சாப்பிட்டுருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இங்க ரொம்பவே நல்லா இருக்கே! ஆமாங்க. இங்கே நெறைய இதில விளையும். ஸோ சில மண்ணுக்கு விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க ஊர்ல இந்த மாரி பழங்கள்லாம் நெறைய விளையுமா, இங்கேயே விளைய வச்சு, இங்கேயே வந்து இந்த அதிகமா பால் ஊத்தாம, நெறைய ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு செஞ்சு குடுப்பாங்க இது. ரொம்ப நல்லாருக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு, சரி கிளம்பலாமா? அப்படின்னா, அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்பியாச்சு. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போயிருக்கும். ஸோ பக்கத்து வீட்ல பார்த்தா மேரேஜ். அதுக்கு உங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க எல்லாருமே அதுக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மேரேஜுக்கு போனோனே எல்லாருமே பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கீங்க 2 பேருமே. சில பேருக்கு பொறாமையும் இருக்கு. இவளுக்கு போயி இப்படிப்பட்ட பையனா? அப்படின்ற மாதிரி ஒரு காண்ட்லயும் வந்து சில பேர் இருக்காங்க. சில பேர்லாம் 2 பேருமே 2 பேரும் கரெக்ட்டான ஜோடி அப்படின்னு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அப்படியும் இருந்துட்டு இருக்கு. சில பேர்லாம் இந்த குண்டச்சிக்கு இவ்ளோ வந்து அழகான பையனா? இவ்ளோ ஒரு ஹேண்ட்ஸமான பையனா? அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். நீங்க அப்படியே தயங்க பார்ப்பீங்க. ஏங்க இந்த மண்டபத்துல நெறைய பொண்ணுங்க இருந்தாங்க. எதுக்குங்க? என்ன போய் கல்யாணம் பண்ணீங்க? நான் பார்க்க எவ்ளோ அசிங்கமா இருக்கேன். எனக்கே கஷ்டமா இருக்குங்க. அப்படின்னு சொல்றீங்க. அவன் பார்த்துட்டு, அசிங்கமா இருக்கா? எத நெனச்சு? நான் எவ்ளோ குண்டா இருக்கேன். குண்டா இருந்தா அதுக்கு என்ன? அது கடவுள் படைச்சது. அது யாராலயும் மாத்த முடியாது. ஃபர்ஸ்ட்டு உன்ன நீ நம்பு. நீ அழகா இருக்கன்னு நென. மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு அத பத்தி நீ எதுவுமே யோசிக்காத. எப்பவுமே நாம நம்மளுக்கு அழகு தான். நீ எவ்ளோ அழகா இருந்தாலும் சரி, எவ்ளோ நீ க்ளோவா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகம் உன்ன குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். புரியுதா? நீ யாரு? மத்தவங்களுக்காக வாழாத. உனக்காக வாழு. இது உன் லைஃப். ஓகே? நீ கேட்டல்ல, இத்தன பேர் இருக்க என்ன மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு? அதுக்கு ஒரே ரீசன். நீ மட்டும் தான் என்ன மனுஷனா மதிச்சு பேசுன. மத்தவங்க எல்லாம் என்ன பணம் குடுக்குற ஒரு மிஷினா மட்டும் தான் பார்த்தாங்க. மனசுனால தான் இப்போ நீ என் பொண்டாட்டியா இருக்க. மத்தவங்க என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா, உன்னை நான் ட்ரூவா லவ் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்ளோ சந்தோஷம். நம்மளே ஒரு ஆளா மதிச்சு ஒருத்தர் லவ் பண்றாரா? இது உண்மையா? இல்ல கனவு காண்றேனா? கதைகள்ல படிச்சிருக்கேன். ஆனா உண்மையாலுமே இப்படி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்காரா என்ன? அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்குலாம் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பால்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்க வீட்லருந்து தான் எடுத்துட்டு போய் குடுப்பாங்க. ஆக்சுவலா அது ஒரு ஐதீகம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க லைக் ஒரு மாரி டயர்டா இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்திருப்பீங்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அதெல்லாம் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
பார்த்தா அவங்க செம்ம பசியில் இருந்திருப்பான் போல். அந்த புள்ள அந்த பால் எடுத்து குடிச்சிடுச்சு. குடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிக்குது. என்னது இது இப்படி வேர்க்குது? பாலில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ? விஷம் ஏதாவது, பல்லி ஏதாவது விழுந்திருக்குமோ அது சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் ஓடி வர அவங்க ரூமுக்கு. வயன் 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 அப்படின்னு சொல்கிறான். என்னங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? இல்லை, கிச்சனில் ஒரு பால் வச்சுருந்தல, அதில் ஏதாவது பல்லி கிள்ளி விழுந்துருச்சா? ஏன் என்னாச்சு? இல்லைண்ணா, அதை குடிச்சிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? அதை ஏங்க குடிச்சிங்க? ஏன் வயன் என்னாச்சு? அதில் ஏதாவது கலந்துருக்கீங்களா? ஆமாங்க, அது அது இது குடிக்கக்கூடாதுங்க. நீங்கள் என்னாச்சு வயன், ஏன் பேசுகிற? இல்லை, இங்கே காதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பாலில் அந்த மாதிரி ஒரு பவுடர் கலந்துருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. அப்படியே உனக்கு புரிஞ்சிருது. என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க? இது ஆக்சுவலாக கலந்து கொடுப்பாங்க. அது இங்கே வழக்கம்தான். அது எங்க நீங்கள் குடிச்சுங்க? தெரியாமல் குடிச்சிட்டு வயன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கை வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்கா. என்னங்க என்னாச்சுங்க? முடியல வயன், ஒரு மாதிரி ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில வயன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடப்பாக ஒரு மாதிரி வேர்த்து போய் அந்த புள்ள உங்களை பார்க்குறது ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் பார்க்கவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பாவப்பட்ட புள்ள மாதிரி ஆயிட்டான். சரி, நீங்கள் நான் வேறு பால் போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பால் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. இன்னுமே இருந்தாலும் அந்த ஒரு அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இது குறையவே இல்லை. ஸோ அப்படியே என்னங்க இப்போ பரவாயில்லையா? என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பயங்கரமாக வலிக்குது போல். ஸோ அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் உங்கள் அம்மாவை டக்குன்னு கூப்பிட்டு நீ போய் வேறு பால் கலந்து கொடு அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லியாச்சு. ஏன் என்னாச்சு? உங்கள் மாப்பிள்ளை அதை குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது? சரி, நீ மாப்பிள்ளையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க சிரிச்சுக்கிட்டே. இவங்க வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. அப்படியே படுத்துட்டான் ஒரு மாதிரி. என்னங்க என்னங்க என்ன வயன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். இங்கே ஒரு மாதிரி வேர்த்தெல்லாம் போயிருக்கு பிள்ளைக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு, என்ன வேணால் கட்டி பிடிச்சிக்கோங்க, அது அது தானாக சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, ஹக் பண்ணிக்கவா? பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவன் டக்குன்னு அவங்கள ஹக் பண்ணுறான். அந்த ஹக்லேயே அப்படியே அவன் எவ்வளோ ஹீட்டாக இருக்கான்ற மாதிரி எல்லாமே தெரியுது. ஸோ ஒரு மாதிரி உங்கள் உடம்பே செலுத்துடுச்சு. அப்படியே உங்களை லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது அந்த பவர், ஓகேவா? ஸோ அந்த மருதோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது சுத்தமாக. ஸோ அப்படியே உங்கள் நெக்கில் அந்த அப்படியே ஹக் பண்ண மாதிரியே அந்த கிஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கிஸ்ஸஸ் உங்கள் இன்ஹேல் பண்ணுறான் உங்களோட அந்த ஸ்மெல்லை. நீ ரொம்ப ரொம்ப செம்மையாக வாசம் அடிக்கிற. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் என்னங்க சொல்கிறீங்க? ரொம்பவே அழகாக இருக்க. எப்போ ஒன்று அந்த தலை குளிச்சு வெள்ளிக்கிழமை பார்த்தனோ அப்போவே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே நீங்கள் அவள் கண்ணோட அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்கள் 2 பேருக்குள்ளே பயங்கரமான மேக் அவுட் செஷன் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட்ஸ் போயிருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே லைக் பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ படுத்திருக்கீங்க, தூங்கலை. ஸோ அவங்க உங்களை வந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உன்னோட கன்சர்ன் இல்லாமல் அவனை தொட்டுனேன், ஐம் ரியலி சாரி வயன். அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இல்லைங்க, உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே என் கூட நீங்கள் இருக்கீங்க. என்னையும் மதித்து ஒரு ஆளா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னை தொட்டதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்து உங்கள் ஃபோர் ஹெட்டில்
லவ் யூ ஒன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் போகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. ஸோ 2 பேருமே ரொம்ப நல்ல பாண்டிங்கில் இருந்திருப்பீங்க. தேவங்கோட அம்மா வந்து ஆக்சுவலாக தேவங்கோட அம்மா இதுக்காக வந்து அவனை வீட்டை விட்டு போக சொல்லியிருப்பாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த மாதிரி போனாலாவது கொஞ்ச நாளில் அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு வந்துருவான்னு பார்த்தா அவன் வரவே இல்லை இது வரையும். ஸோ உங்கள் வீட்டுக்கே ஆக்சுவலாக வந்தாச்சு. உங்களோட வீட்டை கண்டுபிடிச்சி, தேவ் தேவங் எங்கே இருக்க தேவங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளிலேருந்து சத்தம் போடுறாங்க. ஸோ அப்போது தேவங் தான் வந்திருப்பான். என்னம்மா, எதுக்கு இங்கே வந்தீங்க? அது உன்னை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். எதுக்கு? நான் வரல. இங்கே நான் என்னோட இங்கே தான் இருப்பேன். என்ன தேவங், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இது என்ன? நீ நீ போய் இங்கே இருக்கலாமா? அப்போ என்ன மண்டபத்தில் வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்த அனுப்புனீங்களே, அப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வாசல்லே வச்சு நடக்குது. ஸோ நீங்கள் தான் வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் கொஞ்சம் வேலை செஞ்சுருப்பீங்க. புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல. ஸோ அவங்க வீட்டில் விருந்துலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவ்வளோ வேலை செஞ்சுட்டு அப்படியே வரீங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 தெரு தள்ளி போகணும். ஸோ அப்படியே இருந்து வந்துட்டுருப்பீங்க. கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அத்தை எப்போ வந்தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வேகமாகவே ஓடியாடுறீங்க. ஸோ அந்த ரொம்ப வெயிலால் உங்களால் சுத்தமாக முடியாமல் அந்த தேவங்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் மாமியார் உங்களை பார்க்கல. அது வரையும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. சடனாக வந்து நீங்கள் விழ போகிறீங்க. டப்புன்னு பிடிச்சிருப்பான் தேவங்க. பயன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அன்கான்ஷியஸே ஆகிட்டீங்க. அத்தை, மாமா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறான். ஸோ 2 பேருமே வந்தாச்சு. ஸோ உங்களை பெட்ரூமில் கூப்பிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மா உள்ளே வந்து பார்க்குறாங்க என்ன தான் ஆச்சுன்ட்டு. ஸோ உங்களை வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி தொளிச்சு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை முழிக்கிறீங்க. என்னங்க அத்தைலாம் இருக்கட்டும், என்னாச்சு உனக்கு? தெரியலங்க, காலிலேருந்து அப்படி சொல்லிட்டு திருப்பி அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டிங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க. அவங்களும் சத்தம் கேட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே நாடி பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்தா எஸ், யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஸோ அவங்க பார்த்துட்டு சந்தோஷமான நியூஸ் தான், பேத்தி புள்ளத்தாச்சியாக இருக்கா அப்படின்றாங்க. உங்கள் மாமியாருக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா வந்து 2 மாதத்துலையா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை பார்க்குறாங்க. அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக கண் முழிக்கிறீங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஏந்திரிக்க பார்க்குறீங்க. தேவங்க உங்கள் கையை பிடிச்சி உட்காரு. என்னங்க அத்தை, அமைதியாக உட்காரு. இப்போது என்னால் கண்டிப்பாக வர முடியாதுமா. என் பிள்ளையும் இப்போது என் கூட இருக்கான். ஸோ எங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. ஈவந்தோ அவங்க கொஞ்சம் ஈவலாக இருந்தாலும் இப்போது ஒரு பேர குழந்தை வரப்போகுது. யாருக்கு தான் மனசு இலகாது? நீ இங்கே இருந்துக்கோ, ஆனால் உன் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துட்றியா? நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தேவங்க ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மா, உண்மையாலுமா? ஆமாண்டா, உன் பிள்ளைய பார்த்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா மூஞ்சில் இப்போ தான் சந்தோஷமே ஆகுது. நீங்களும் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மந்த்துக்கு அப்புறமா இங்கேயே வந்து தங்கிட்டாங்க. அவங்களுக்கு இங்கேயே செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து பேபி ஷவர்லாம் வச்சு ஸோ எல்லாமே பண்ணுற வரையும் இங்கே தான் இருந்து பார்த்துக்கிறாங்க. டெலிவரி அப்போ மட்டும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து உங்களை கூட்டிகிட்டு போயாச்சாங்க. நான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். க்யூட்டாக இருக்குது அந்த குழந்தை. அழகு அப்படியே தேவங்கோட ஃபேஸ் அப்படியே உரிச்சு வச்சுட்டு வந்திருக்கான். ஆனால் கொஞ்சம் கொழுன்னு இருக்கும். உங்களை மாதிரி கொழுன்னு. ஆனால் அந்த ஃபேஸ் கட்லாம் பார்த்தீங்கன்னா தேவங்க மாதிரி. ஸோ பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப சப்பியாக க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் தான் ஃபஸ்ட்டு தூக்குறாங்க. தேவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே சூஷி வந்திருப்பா. அம்மா, இவ எதுக்கு வந்தா? தேவங், இவளை பற்றின உண்மை எனக்கு லேட்டராக தான் புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிட்டேன். அப்புறம்தான்
என்னை பற்றி தெரிய வந்துச்சு. நீங்கள் 2 பேரும் லவ்வே பண்ணலையாமே அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் சொல்லி ஆக்சுவலாக சாம் தான் சொல்லியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பேசி ஒரு அளவுக்கு சமாதானமாகியிருக்கும். ஸோ அவள் இப்போ தெரிஞ்சுட்டா. உங்க பாய் ஃப்ரெண்டோட கல்யாணமே ஆயிடுச்சு. உன்னை பார்க்கணுன்னு சொன்னா. உன் குழந்தை வேற பொறந்திருக்குன்னு சொன்னேன். அதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே ஃபேமிலி மீட்டப் மாதிரி வச்சு எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. குழந்தை அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அங்கே போய். ஸோ இப்படியே வந்து குழந்தைய நல்லாவே வளர்க்குறீங்க. 2 பேருமே ரொம்ப இப்போ வந்து அந்யோன்யமா ஆயிட்டீங்க. ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஆயிட்டீங்க 2 பேருமே. ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஓகேடா. இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக டைம் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ அதனால தான் கிடைச்ச டைமில் போட்டேன். இன்னும் 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டேன்னா ஓரளவுக்கு நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது. வேலையும் எனக்கு பிடிக்கல. பேப்பரும் போட்டேன். எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடைக்கல. வேலையிலும் ப்ரெஷர். ஸோ அதனால தான் எப்படி ஆசையாக இருந்தேன். வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன்னு கடைசியில் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் பேப்பர் போட்டேன். கொஞ்ச நாள் போகும். ஆனால் கவலைப்படாதீங்க, வீடியோ வரும். இந்த எக்ஸாம் முடியட்டும். 16 அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிட்டேன்னா உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேவா? ஸோ என்ன ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ சில பேர்லாம் கேட்டுட்ருக்கீங்க ரெக்வஸ்டட் வீடியோ ஏன் போடலன்னு சொல்லுவோம். நான் அது கொஞ்சம் கதை யோசிக்கணும்டா. எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. எனக்கு திடீர்னு தான் இந்த யோசனை வந்துச்சு. ஸோ அப்படியே நான் பேசிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டது போடுவேன். எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? நான் கண்டிப்பாக போடுவேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மிஸ் யூ ஆல் ஸோ மச். ஓகேவா? இதுக்கப்புறம் வீடியோ எப்போ வரும்னு தெரியல. ஸோ அது வரையும் மிஸ் யூ ஸோ மச். ஓகேடா, இந்த கதையை இதோட முடிச்சுக்கலாம். ஹாப்பி எண்டிங். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் டேக் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி பிடிக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். பாய் அம்மி சரங்கே.